हाय फ्रेंड्स, वेलकम टू माय यूट्यूब चैनल. इनकी நம்ம பார்க்க போற டாபிக் பிரவீன் உத்ரா ரஷ்மி ரதில टिप्पणी வந்து நம்ம வந்து பார்க்கலாங்களா. परशुराम. हिंदी साहित्य में श्री रामधारी सिंह दिनकर का स्थान काफ़ी आधारपूर्ण है. हिंदी இலக்கியத்தில் ஆத்தருக்கு வந்து பார்த்தா ஒரு மதிக்கக்கூடிய இடத்தை வந்து அவர் பெற்றுள்ளார். हिंदी कविता में होज तथा जोश भरकर अपना नाम दिनकर स्थापित किया है. हिंदी कविதையில் வீரியத்தையும் உணர்ச்சியும் நிரப்பி அவர் தன்னுடைய பெயரை வந்து நிலைநாட்டிக்கிறார்ப்பா. ஸ்ரீ ராம்தாரி சிங் தின்கர் ने उनकी सुप्रसिद्ध रचना रश्मि रति का पात्र है परशुराम. அப்போ ஆத்தருடைய ஃபேமஸான படைப்பு ரஷ்மி ரதி. ரஷ்மி ரதியில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது परशुराम. மகா तपस्वी, சிறந்த துறவி. रश्मि रति के पात्रों में सबसे बलवान और आदरणीय पात्र है परशुराम. அப்போ ரஷ்மி ரதிலே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வலிமை மற்றும் மதிக்கக்கூடிய கேரக்டர் வந்து परशुरामன்றாங்க. रश्मि रति के विद्या सर्ग में कर्णन के गुरु के रूप में इनका चित्रण हुआ हैன்றாங்க. அப்போ ரஷ்மி ரதியில் ரெண்டாவது காண்டத்தில் கர்ணனுக்கு குருவாக அவர் வரார்ப்பா. काव्य की आवश्यकता को ध्यान में रखकर दिनकर उस पात्र का वर्णन प्रदान करते हैं. கவிதை தேவையை நினைவில் கொண்டு ஆத்தர் வந்து அவருடைய கேரக்டரை வர்ணிச்சுக்கிறாரு. एक महान तपस्वी, बलवान योद्धा तथा आदर्श गुरु के रूप में इनका चित्रण किया गया हैன்றாங்க. ஒரு சிறந்த துறவி, வலிமையான வீரர், சிறந்த குரு போன்ற உருவத்தில் அவர் வந்து வர்ணிச்சுக்கிறாரு. தின்கர் உன்கே பாரேமே காவியமே யோ லிக்தே ஹே. ஆத்தர் வந்து அவரை பற்றி கவிதையில் வந்து எழுதிக்கிறார்ப்பா. मुख में वेद, पीठ पर तर्कस, कर में कठिन कुटान, विमल, भृगु के परम, पुनीत, वंशधर, व्रति, वीर, प्रणपाली का. இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா முக்மே வேத்னா வாயில் வந்து வேதங்கள், பீட் பர் தர்க்கஸ்னா முதுகில் வந்து அம்பு கூடுன்றாங்கப்பா. கர்மே கட்டின் குட்டார் விமல்ன்றாங்க. கையில் வந்து பார்த்தா ஒரு பெரும் கோடாரி வந்து இருக்குதுன்றாங்க. அப்போ பிருகு கே பரம் புனித் வன்ஷ்தர்ன்றாங்க. மிகவும் புனிதமான வம்சாவளியை சேர்ந்த இவர். விரதினா பக்தனும், வீர்னா வீரனும் தன் விரதங்களை வந்து பார்த்தா காப்பாற்றுவாராம். रश्मि रति के किसी और पात्र को इतनी प्रधानता दी नहीं गई है. रश्मि रतिலே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் தவிர வேறு எந்த கேரக்டருக்கும் வந்து பார்த்தோன்னா அவர் இந்த மாதிரி வந்து முக்கியத்துவம் வந்து அவர் தந்ததில்லைன்றாங்கப்பா. इन शब्दों से परशुराम के प्रति दिनकर की मनोभावना साफ साफ प्रकट होती है. இந்த வரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தருக்கு வந்து பரசுராமர் மீது உணர்வுகள் வந்து தெளிவாக வெளிப்படுத்திக்கிறாரு. சாஃப் சாப்னா தெளிவாக. குரோதினா கோபம். பரசுராம் மகா குரோதிதே. பரசுராம் மிகப்பெரிய கோபக்காரன்றாங்க. உன்கே குரோத் கா கோயி டிகானா நெய் ரேதா. அவரோட கோபத்துக்கு வந்து எல்லையே இல்லைன்றாங்க. வே பிராமணன் மாத்திரக்கோ யுத் வித்யா சிகாத்தேஹே. அவர் பிராமணர்களுக்கு மட்டும்தான் வந்து யுத்த கலையை கற்று தருவாராம். சத்ரிய சே தோவே நஃப்ரத் கியா கர்த்தே தே. சத்திரியர்கள் வந்து அவர் வெறுப்பாருன்றாங்க. ரஷ்மி ரதி காவிய கா நாயக் கர்ண் உன்சே ஜூட் போல்தா ஹே கி வகு பிராமணன் புத்திர ஹே. ரஷ்மி ரதி காவியத்தில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன்ப்பா. அவர் வந்து போய் சொல்லிடுறாரு அவர் வந்து பிராமணன் மகன்ட்டு. जब उनको मालूम होता है कि उसने चल किया है तब उसे शाप देखते हैं. அப்போது பரசுராமுக்கு வந்து உண்மையை தெரிய வரும்போது அவர் வந்து சாபம் விட்டுடுறாரு. शिष्य के प्रति स्नेह कहाँ जाता है कि जहाँ क्रोध होता है वहाँ गुण भी जरूर होता है. எங்கே கோபம் இருக்கோ அங்கே நன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்றாங்கப்பா. परशुराम के लिए एक बात 100% सही है. परशुराम இந்த விஷயத்தில் 100% கரெக்டுன்றாங்க. வே குசேமே ஷாப் ஜரூர் தேக்தே ஹேன். அவங்க வந்து கோபத்தில் வந்து சாபம் வந்து விட்டுறாங்கப்பா. कर्ण की गलती महसूस करने पर शिष्य के प्रति स्नेह दिखाते हैं. கர்ணன் வந்து மன்னிப்பு கேட்டதும் அப்போ வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சிஷ்யர் மீது அவருக்கு வந்து பாசம் வர ஆரம்பிக்குது. அப்படி சிஷ்யசே வே கேத்தேன். அவர் தன்னுடைய சீடர்கிட்ட சொல்கிறாங்க, அச்சா லோ வர்பி கி விஸ்வமே தும் மகா கலாவோகே. நல்லது, உனக்கு ஒரு நான் வரம் தர்றேன், நீ வந்து உலகில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வீரனா நீ வருவன்ட்டு. रश्मि रति में परशुराम का चित्रण एक महान तपस्वी के रूप में किया गया हैன்றாங்க. அப்போ ரஷ்மி ரதியில் பரசுராம் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு சிறந்த துறவி போல் வர்ணிச்சுக்கிறார்ப்பா.
பரசுராம் நிசந்தேக் வந்தனியேன்றாங்க. அப்போ பரசுராம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகிடமின்றி வந்து போற்றக்கூடியவருன்றாங்க. இப்போ நம்ம பரசுராம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம்ப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து யுதிஷ்டர் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்களா. ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.